கிறிஸ்துவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளை கூட நம்மளுடைய பிதாவாகிய தேவன் அவருடைய மாபெரும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மளை காண செய்து இந்த ஒரு நேரத்திலையும் நம்மளை சகோதர சகோதரிகளாக ஒன்று கூட்டி இன்றும் அவருடைய மாபெரும் சத்தியங்களை நம்மளுக்காக கொடுக்க இருக்கிறார். அதுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நாம் நன்றிகளையும் சோஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எப்பயுமே நம்ம எந்த ஒரு வசனத்தை வச்சு தான் நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். போன வாரம் என்ன பாடம் பார்த்தோங்க? நிறைய பேர் புதுசாக வந்திருக்காங்க, கரெக்டுங்களா? ஏன்னா அது கண்டினியூஸ் கிளாஸஸ்ஸு. ஒரு வாரம் வரலன்னா அடுத்த வாரம் கண்டிப்பாக புரியாது, ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு நம்ம தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றது அது நம்மளுக்கு அழகாக நம்மளுக்கே தெரியும், ஓகேங்களா? ஸோ போன வாரம் என்ன அப்படி பார்த்தோன்னா சார்ட் ஆஃப் த ஏஜஸ் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக ஒரு பாடம் பார்த்தோம். அதில் வந்து ஒட்டுமொத்த தேவனுடைய திட்டத்தையும் ஒரே சார்ட்டில் அடக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதை ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை போன வாரம் பார்த்தோம். ஸோ இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 3 உடன்படிக்கைகள், ஓகேங்களா? எங்கேயாவது நம்ம வேதத்தில் உடன்படிக்கைகளை குறித்து ஏதாவது படிச்சிருக்கோமா? நோவாட்ட உடன்படிக்கை போட்டார், கரெக்டு. அந்த மாதிரி வேற ஏதாவது? மோசேட்ட. அப்புறம் புதிய உடன்படிக்கை, கரெக்ட், வருது இன்னைக்கு சப்ஜெக்டில் அதெல்லாம். ஓகே, அப்புறம் சரி. அப்படின்னா உடன்படிக்கை அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் இப்போ நம்ம ரெண்டட் ஹவுஸ் எல்லாம் இருப்போம்ல, அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க, கரெக்டுங்களா? அப்படின்னா என்ன, ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க. என்னன்னா ஓனர் வந்து என்ன சொல்லுவாருன்னா இந்த மாதிரி அவரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுப்பாரு. நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணுவோம், டெனண்ட்டு போயிட்டு நம்மளுடைய விஷயங்கள்லாம் சொல்லுவோம். 2 பேருக்கும் அக்ரிமெண்ட் ஓகே அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, ஒரு பாண்ட் பேப்பர் வாங்கி அதில் எல்லாத்தையும் எழுதி என்ன பண்ணுவாங்கன்னா கையெழுத்து போட்டு, அதுதான் என்ன அப்படின்னா அக்ரிமெண்ட். அதாவது 2 பார்ட்டி சேர்ந்து ஒரு விஷயத்த என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே பண்ணுவாங்க, ஓகேங்களா? அது பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், இல்லைன்னா அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி வேதத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விதமான உடன்படிக்கைகள் தேவன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆதாம்கிட்ட என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு சாம்பிள் பார்க்குறோம். ஆதாம்கிட்ட வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு உடன்படிக்கை போட்டார். என்ன உடன்படிக்கைங்க? இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், கரெக்டுங்களா? அது வந்து என்னன்னா தேவன் ஆதாம்கிட்ட சொன்னார். ஆதாம் திருப்பி எங்கேயாவது ஓகே தேவனே நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாருங்களா? இல்லை, கரெக்டுங்களா? இல்லை, எங்கேயா சொல்லியிருக்காருங்களா? ஏன்னா இப்பதான் பார்த்தோம் என்னன்னா உடன்படிக்கை அப்படின்னாவே 2 பார்ட்டி இருக்கணும். 2 பார்ட்டியும் என்ன பண்ணும், ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வரணும். 2 பேரும் ஒத்துக்கிட்டு அதுல கையெழுத்து போட்டாதான் என்ன ஆகுங்க, அந்த அக்ரிமெண்ட் வேலிடு, கரெக்டுங்களா? அந்த உடன்படிக்கை வேலிட், கரெக்டுங்களா? ஒரு எக்ஸாம்பிள் இந்தியா பாகிஸ்தான் இருக்கு, ஒரு பார்டர்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களுடைய எல்லையை தாண்டி நான் வரமாட்டேன் அப்படின்னு. அவங்களும் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, உங்க எல்லையை தாண்டி வரமாட்டேன்னு 2 பேரும் கையெழுத்து போடணும். அப்பதான் என்னங்க, நாளைக்கு பின்ன யாராவது தாண்டி வந்தாங்கன்னா போய் கேட்க முடியும், இல்லைங்க நீங்க கையெழுத்து போட்டிருக்கீங்க, இப்ப என்ன பண்ணிட்டீங்க, மீறிட்டீங்க அக்ரிமெண்ட் அப்படின்ட்டு. அப்படின்னா தேவன் வந்து இங்க சொல்றாருல ஆதாம்கிட்ட நீங்க இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு. அப்படின்னா ஆதாம் வந்து திருப்பி ஓகே தேவனே நான் சாப்பிட மாட்டேன்னு எங்கேயா சொல்லி இருக்கிறாருங்களா? ஏன்னா அப்படி சொல்லல அப்படின்னா தேவன் அங்க என்ன பண்ணிருக்கிறாருங்க, ஒரு தண்டனை கொடுத்தாரு, கரெக்டுங்களா? நீங்க பழத்தை சாப்பிட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்தினாருங்களா? அப்படின்னா அது தேவன் என்ன பண்ணிருக்காரு, நீதியா பண்ண மாதிரி இருக்குமா? புரியுதுங்களா? அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து போடுறதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். தேவன் என்ன பண்ணி ஆதாம் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறார். படிச்சிடலாம் பாருங்க. ஓசியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி. அந்த அவர்களோ யாரு அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி இருக்காங்க. அப்ப ஆதாம் என்ன பண்ணிருக்காருன்னா உடன்படிக்கை போட்டிருக்கிறார். இது நம்ம ஸ்டார்டிங்லேயே கிளாஸஸ்ல பார்த்திருப்போம், மேபி நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா ஆதாமும் உடன்படிக்கை போட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் மீறினதுனாலதான் தேவன் அங்க என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க ஒரு தண்டனை அங்க கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். தொடர்ந்து படிக்கலாம் பிரதர். அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். அப்படின்னா இது இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆதாம் எப்படி உடன்படிக்கையை மீறினாங்களோ அதே போல இஸ்ரேல் ஜனங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த உடன்படிக்கையை அங்க மீறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே மாதிரி பிரதர் சொன்ன நோவாட்ட என்ன பண்ணியிருந்தாருங்க தேவன், ஒரு உடன்படிக்கை போட்டிருந்தால் ஜலப்பிரளயத்தினால் என்ன பண்ணாங்க தேவன்,
ஒட்டுமொத்தமா அங்க உலகத்தை அழிச்சிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, இனிமே நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த மாதிரி உலகத்தை நான் ஜலப்பிரளயத்தினால் நான் அழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லியிருந்தார். கரெக்டுங்களா? இப்பெல்லாம் சுனாமி வருது, அப்ப அதெல்லாம் என்ன இல்ல யோசிக்கிறதுக்காக கேட்க. அப்படின்னா என்ன உடன்படிக்கை போட்டார்னா, ஒட்டுமொத்த உலகத்தையும் நான் தண்ணியினால என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். ஆனா இப்ப எப்படி வருதுங்க, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க என்ன சாம்பிள்ஸ் தான் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அங்க வந்துட்டு இருக்கு. அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அங்க எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ அது கூட படிச்சிடலாம் பாருங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 11 to 14 வரை. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 14 முடிய, இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். ஓகேங்களா? அப்படின்னா அந்த ஒரு உடன்படிக்கை தேவன் போட்டுட்டு என்ன பண்றாருன்னா ஒரு அடையாள சின்னத்தை கூட அங்க என்ன பண்றாருன்னா அங்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் என் வில்லை மேகத்தில் வைப்பேன் அப்படின்னா, அப்படின்னா அந்த வானவில் வரும்போது நம்ம என்ன பண்ணுவாங்க, அழகா கண்டுபிடிச்சிடலாம் என்ன அப்படின்னா அது ஒரு உடன்படிக்கை தேவன் அங்க போட்டிருக்கிறார் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ஞாபகம் வரணும். ஆக்சுவலா அதுதான் நம்மளுக்கு வரணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வானவில்ல பார்த்தோன்னு என்ன ஞாபகம் வரணுங்க, தேவன் ஞாபகம் வரணும். தேவன் வந்து ஜலத்தினால அழிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு விஷயம், அந்த உடன்படிக்கை என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். அதே மாதிரி அந்த வானவில் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி இருக்குங்க, என்ன ஒரு ஷேப்ல இருக்கும், ஆஃப் சர்க்கிள். கரெக்டுங்களா? ஆக்சுவலா அது எப்படி இருக்குன்னா ஃபுல் சர்க்கிள். ஆனா நம்ம பார்க்கும் போது நம்மளுக்கு எப்படி தெரியும், ஆஃப் தான் தெரியும். ஓகேங்களா? ஆக்சுவலா அது ஃபுல் சர்க்கிளா தான் அது இருக்கும். சயின்ஸ்ல போய் நம்ம பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நம்ம ஜனங்கள்ட்ட என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்க கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் அங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பழைய ஏற்பாட்டுல உப்பை என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. உப்பை வந்து ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் அக்ரிமெண்ட் போடும்போது அந்த உப்பை எடுத்துட்டு போய் நடுவில் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உடன்படிக்கை செய்வாங்க. சில இடத்துல பைபிள்ல நம்ம பழைய ஏற்பாட்டுல வாசிப்போம், கல்லை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு கல்லை எடுத்துட்டு போய் நட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, அது ஒரு பேர் வச்சு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உடன்படிக்கை அங்க போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இந்த மாதிரி ஒரு பழக்கம் இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. ஒரு கல்யாணம் ஆகுதுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு ரிங்கு போடுறாங்க அப்படின்னா கூட என்ன பண்ணுவோம், அது ஒரு அடையாளமா என்ன பண்ணுவோம், ஒரு உடன்படிக்கை. 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஆண் பெண்ணும், ஓகே இது நாங்க 2 பேரும் என்ன பண்ணுவோம் அக்ரிமெண்ட்டுக்குள்ள வரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்க உள்ள வர ஒரு விஷயத்தை அது அடையாளப்படுத்தும். அப்படின்னா இந்த ரிங்கா இருக்கட்டும் இல்ல தாலியா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ரவுண்ட் ஷேப் கூட எதாவது அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு எண்ட்லெஸ் ப்ராசஸ். ஓகேங்களா? ஒன்று ஆரம்பிச்சிச்சுன்னா கடைசி வரைக்கும் என்னங்க அது முடியவே சுத்திக்கிட்டே அதான் எண்ட்லெஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் அது என்ன பண்ணுதுன்னா அங்கே அடையாளப்படுத்துறதா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய உடன்படிக்கைகளை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல அங்க சொல்லியிருக்கிறார், ஜனங்களுமே அங்க போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப 3 முக்கியமான ஒரு உடன்படிக்கைகளை என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா ஆதாம்கிட்ட தேவன் ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணார். ஓகேங்களா? ஒரு விஷயத்தை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாருங்க, பேசிக்கா என்ன எதிர்பார்த்தாருங்க, கீழ்படி. அவர் ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தைக்கு ஆதாம் கீழ்படியணும், அது மட்டும் தாங்க எதிர்பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆனா அவர் அதை பண்ணல. ஆனா அதே மாதிரி இன்னொருத்தரை சூஸ் பண்றார் தேவன், யாருன்னா ஆபிரகாம். ஆபிரகாமை சூஸ் பண்ணி என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை என்ன பண்றாருன்னு அங்க போடுறாரு. படிச்சிடலாம் பாருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஓகேங்களா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருங்க தேவன் ஆபிராம கூப்பிடுறாரு. ஓகேங்களா? கூப்பிட்டு என்ன பண்றாருன்னா நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு. ஓகேங்களா? ஆபிராம் என்ன பண்ணிட்டாரு, உடனே கிளம்பி போனாரு. கரெக்டுங்களா? பிராக்டிக்கலா நம்ம எத்தனை பேர் போவோம்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அடுத்த வாரம் கிளாஸ் சென்னையில் 6:30 மணிக்கு சண்டே, எத்தனை பேர் வருவோம் இங்கேருந்து கிளம்பி? ஒருத்தர் வருவாங்க, 2 பேர் வருவாங்க. கரெக்டுங்களா? புரியுதுங்களா? தேவன் வந்து ஒரு விஷயத்த சொல்றார் அப்படின்னும் போது அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம கீழ்பட்டு அங்க நடக்கிறோம் அப்படின்றது தான் ஒபீடியன்ஸ் தான் தேவன் அங்க என்ன பண்றாருன்னா எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் என்ன பண்ணாருங்க, சொன்ன உடனே இங்கேருந்து பக்கத்து ஸ்டேட் போனா கூட வேற லாங்குவேஜ், இங்கேருந்து ஆந்திரா போனீங்கன்னா புரியாது நம்ம பேச, இந்த சைடு கீழே போனா மலையாளம் புரியாது. அந்த மாதிரி அவருக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். ஆனா அவர் எதுவுமே என்ன பண்ணலங்க, கவலைப்படல.
ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு அவர் என்ன பண்றாருங்க, அவர் பாட்டு தேவன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போறாரு. படிக்கலாம் பாருங்க 2 மற்றும் 3ஆம் வசனம். வசனங்கள் 2 மற்றும் 3. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஓகேங்களா? அப்படின்னா கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்றார். ஓகேங்களா? சொல்லும் போது அவருக்கு குழந்தைகளே கிடையாது. ஓகேங்களா? ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்றாரு. உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை, இது வந்து ஒரு ஆசீர்வாதமாக அங்க என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்ள எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாருங்க? அவருடைய முதல் குழந்தை பிறக்கிறது, ஏன்னா உன்னுடைய சந்ததியை பெருசாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? எப்ப கூப்பிட்டு, எந்த வயசுல கூப்பிட்டாருங்க? 75 75 வயசுல கூப்பிட்டாரு. எப்பதான் குழந்தை பிறந்தது? 100 வயசு. அப்ப 25 வருஷம் என்ன பண்றாரு? தேவன் மேல அந்த அளவுக்கு விசுவாசமா என்ன பண்றாரு அப்படின்னா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட். நம்மளாம் என்ன பண்ண மாட்டோம், அவ்வளவு நல்லா வெயிட் பண்ணுவோம். ஒரு 6:30 மணிக்கு கிளாஸ், 7 மணிக்கு இங்க வரும்போது இங்க யாருமே இல்லை, என்ன பண்ணிடுவோம்? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன், கிளாஸ் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோமா? புரியுதுங்களா? ஆனா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா 25 வருஷமாக தேவன் ஒரு விஷயம் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக என்ன பண்றாருன்னா அங்க வெயிட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. இதே ஒரு பெரிய டெஸ்ட். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய டெஸ்ட் அங்க வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, உன்னோட ஒரே பையன், அவரை நீ கூட்டிட்டு வந்து என்ன பண்ணிடுப்பா, பலி கொடுத்துரு அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க என்ன பண்றாருன்னா அங்க வந்து சொல்றாரு. ஆக்சுவலா ஆபிரகாம் பலி கொடுத்தாருங்களா இல்லையா? எபிரேயர்ல நம்மளுக்கு வசனம் இருக்கும், அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தையில கொடுத்துட்டாரு. கரெக்டுங்களா? லிட்டரலா கொடுக்கல. ஆனா தேவதூதர் வரல அப்படின்னா கண்டிப்பா வெட்டியிருப்பாரு. ஏன்னா சிந்தையில என்னன்னா அங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வெட்ட போயிட்டாரு. அது அழகா நம்மளுக்கு எபிரேயர் ஆசிரியர் என்ன பண்ணுவாருன்னா அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்மளுக்கு வசனம் வரும். ஓகேங்களா? அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தையுமே அவர் என்ன பண்றாருன்னா கீழ்ப்படுகிறார் அப்படின்னு. தேவன் ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா அதுக்கு அப்படியே என்ன பண்றது அப்படின்னா தாழ்த்தி கீழ்ப்படுகிற ஒரு விஷயம். அதை தான் தேவன் வந்து அங்க எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இது முடிஞ்ச உடனே தேவதூதர் வந்து அங்க பேசுவாரு. படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 மற்றும் 18. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஓகேங்களா? அப்படின்னா இந்த ஆக்சுவலா இந்த 2 வசனத்துக்குள்ள தேவனுடைய ஒட்டுமொத்த திட்டமுமே இருக்கும். பாத்தீங்கன்னா வானத்து நட்சத்திர போல ஒரு வகுப்பாரு, அடுத்தது கடற்கரை மணலை போல என்ன பண்றாங்கன்னா ஒரு வகுப்பார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ இந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அங்க என்ன பண்றாருன்னா அங்க கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது யார்கிட்டயும் வந்து சொல்றாரு தெரியுங்களா? இஸ்ரேல் ஜனங்கள்கிட்டயும் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை குறிச்சு அங்க வந்து சொல்றாரு. ஏன்னா ஆபிரகாமோட சந்ததி தான் யாருங்க? இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அவங்கள்ட்டயுமே தேவன் வந்து என்ன பண்றாருன்னா அந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீங்கள் இந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள், உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். அப்படின்னா என்னன்னா அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள், உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி. அப்படின்னா ஆபிரகாமுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா அது என்னது அப்படின்னா ஒரு ஆசீர்வாதம் இல்லை, அது என்னதுன்னு கீழே நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கு பாத்திரராக இருக்கிறீர்கள். அப்படின்னா அந்த 17 18ஆம் வசனங்கள் நம்மள ஆசீர்வாதம் போல தெரியுது. ஆக்சுவலா தேவன் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு உடன்படிக்கையை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா அங்க போட்டிருக்கிறார். ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணலங்க, அதுக்கு உண்மை உள்ளவர்களா அங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது.
ஓகேங்களா. முதல்ல இந்த ஒரு ரட்சிப்பின் வசனம், இந்த ஒரு ஆசீர்வாதம், இந்த ஒரு உடன்படிக்கை யாருக்கு தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் என்ன பண்ணுச்சுங்க அங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆனா அவங்க அதை என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப அசட்டை பண்ணிட்டாங்க. அதை பத்தி என்ன பண்ணலங்க, தேவன் அந்த சத்தியத்தை கொடுக்கும்போது கூட என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அசட்டை பண்றவர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா அங்க இருந்துருவாங்க. தேவன் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, ஓகே நீ இல்லைன்னா என்ன வேற ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாருன்னா போயிட்டாரு. அப்படிதான் எங்க போனாருன்னா படிக்கலாம் பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இப்ப யார்கிட்ட போயிட்டாருங்க, புறஜாதி ஜனங்கள்ட்ட அப்போஸ்தலனாகிய பவுலும் பேதுருவும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சத்தியத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணல, கேட்கல. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புறஜாதி ஜனங்கள்ட்ட என்ன பண்ணாங்கன்னா அங்க போயிட்டாங்க. அப்ப புறஜாதி ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும், கிறிஸ்துனா யாருன்னு தெரியாது, கரெக்டுங்களா, இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர். இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை இருக்குன்னு கூட என்னங்க தெரியாது புறஜாதி ஜனங்களுக்கு. நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்க. அப்பனா நம்மளுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்றாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுமே இதையுமே அங்க என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு. அப்படின்னா அந்த அளவுக்கு அதான் எப்படிங்க, நம்ம தேவன் அற்றவர்கள்னா எப்படி சொல்லலாம், தேவனே யாருன்னு தெரியல. தேவன் தான் நம்மளுக்கு யாருங்க, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப அப்பா யாருன்னே தெரியல. அப்பா பேர் தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்க, அனாதைகள், கரெக்டுங்களா. அப்ப அந்த நிலைமையில தான் புறஜாதி ஜனங்கள் நம்ம எல்லாருமே என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆனா அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க விட்டதுனால நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்ன பண்றாருன்னா அங்க கொடுக்குறாரு. அப்புறம் ஒரு சைட்ல பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த வாய்ப்பு போச்சு, அவங்க அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா விட்டுட்டாங்க. இன்னொரு சைட்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா புறஜாதி ஜனங்களாகிய நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒரு மாபெரும் வாய்ப்பு அங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. சோ இந்த ஒரு கான்செப்ட தேவன் எதுல வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆபிரகாமுடைய ஃபேமிலியில் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அங்க எடுத்துட்டு போய் வச்சிருக்கிறார். அப்பனா ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவிகள், 2 மனைவிகள். எத்தனை மனைவிகள், சரி பார்த்துடலாம் எத்தனை மனைவிகள். ஏன்னா இப்ப நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு புதிய ஒரு கான்செப்ட், புதுசு இல்ல ஆல்ரெடி இருக்கிற ஒரு கான்செப்ட் என்ன பண்றாருன்னா அங்க பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. சோ அந்த ஒரு கான்செப்ட் நம்ம என்ன பண்ணணும்னா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பேதுருவே ஒரு வாட்டி சொல்வார் என்னன்னா, என்னுடைய சகோதரனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுற நிறைய விஷயம் என்னங்க எனக்கு கிரகிக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவார். புரியுதுங்களா. அப்படின்னா நம்மளோட அப்போஸ்தலனாகிய பவுல் டைரக்டா சத்தியத்தை வாங்கினவர். அவர் என்ன பண்றாருன்னா ஒரு விஷயத்தை அங்க சொல்றாரு. அதுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவிகள் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா சாராள், கரெக்டுங்களா. அப்புறம் எகிப்துல இருந்து ஒரு பொண்ணை என்ன பண்ணிட்டாருங்க அங்க கல்யாணம் பண்ணாரு, ஆகார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். 2 ஒய்ஃப் தானா, ஆமா கரெக்ட், பிரதர் பிடிச்சிட்டார். மொத்தம் 3 மனைவிகள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா 2 மனைவிகளை பார்த்துட்டு பாடத்தோட கடைசியில் என்ன பண்ணா 3வது மனைவி யாரு என்ன எதை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் சாராள், அப்புறம் ஆகார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆனா யாருக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்ததுங்க, ஆமா ஆகாருக்கு தான் அங்க குழந்தை பிறக்குது, இஸ்மவேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் தான் யாரு பிறக்கிறா அப்படின்னா ஈசாக்கு அங்க பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலப்பகுதியிலேருந்து ஒரு 2500 வருஷம் பின்னாடி போயிட்டு ஒரு விஷயத்தை என்ன பண்றாருன்னா தெரிஞ்சுன்னா அது ஒரு கான்செப்ட் என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். படிக்கலாம் பாருங்க, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23ஆம் வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 மற்றும் 23.